விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கர்நாடக அரசு வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு இப்போ வரைக்கும் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணல. தமிழக அரசை பொறுத்தவரையிலும் தமிழக முதல்வர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பாரத புறமை சந்திக்கும் போன்றும் சரி, மற்ற சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். மேகதா அணையை பொறுத்தவரையிலும் ஒரு செங்கலை கூட தமிழக அரசு அங்கே வைப்பதற்கு அனுமதிக்காது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அதுவே உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏதாவது இல்லை சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்வாங்க. அதே நேரத்தில் புதிய தமிழகம் கட்சி வந்து 1ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. தாவேக்காக அழைப்பு கொடுத்துருக்காங்களா? இல்லை, அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு இயக்கம் வந்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எல்லோரும் கேட்கலாம். எத்தனை பேர் போகிறாங்கிறது அப்போ தானே பார்க்க முடியும். அழைப்பு எதுவும் கொடுத்துருக்காங்களா? இல்லை, அழைப்பில் எங்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு இயக்கமும் அவங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்காக இது போன்ற நிலைகளை உருவாக்குகிறார்கள். பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக அப்படி வருகிற போது அதில் யார் கலந்து கொள்கிறார்கள், கலந்து கொள்ள என்பதை அந்த கூட்டத்தில் தான் தெரியும். தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் இருக்கு இந்த காவிரி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசு என்ன நடவடிக்கை? ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்கக்கூடாது மேகதா அணையில், அதை அனுமதிக்க முடியாது தான் நம்முடைய முதல்வருடைய தீர்க்கமான முடிவுகள்.